பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று குட் ஃப்ரைடே நினைத்து நேற்று துக்கத்தை கொண்டாடினீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதி கொடுத்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஜீவனாகவும், நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும், நமக்கு ஒரு பெரிய விடுதலையாகவும் இருக்கிறதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஏன் இயேசுசாமி சிலுவையில் அறையப்படணும்? ஏன் அவர் அடிக்கப்படணும்? ஏன் அவர் நொறுக்கப்படணும்? ஏங்க அவர் இவ்வளோ பெரிய ஒரு பாடு? அவ்வளோ பெரிய பாவி அவர்? அவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாரா? உலகத்தில் மனுஷனுக்கு தப்பு பண்ணால் சில பேருக்கு சிறை தண்டனை கொடுக்குறாங்க, இல்லைன்னா மரண தண்டனை கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்து ஒரே டைம் முடிச்சிருவாங்க. ஆனால் இயேசுசாமி பாருங்கள், சரீரமெல்லாம் கிழிக்கப்படுகிற அளவுக்கு பயங்கரமாக அடி வாங்கினார். ரத்தம் சிந்தப்பட்டது. சிலுவையை தூக்கி தோளில் வச்சு, பாரமான சிலுவை, அதை எடுத்துகிட்டு அவர் நடக்க வச்சாங்க. அவரை பயங்கரமாக திட்டினாங்க, கேவலமாக பேசினாங்க, அவமானப்படுத்தினாங்க, அவரை ரொம்ப கலங்கடிச்சாங்க. ஏங்க, எதுக்குங்க அந்த மாதிரி ஒரு காரியம் இயேசுக்கு மட்டும்? பைபிளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்காக அவர் அடிக்கப்பட்டார்? யாருக்காக அவர் நொறுக்கப்பட்டார்? யாருக்காக அவர் வேதனையை சமாதானத்தை இழந்தார்? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நீயும் நானும் மீறி செய்த தவறு நிமித்தம், நாம் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், நாம் செய்த ஒவ்வொரு பாவத்தின் நிமித்தம் இயேசுசாமி அடிக்கப்பட்டார். நாம் செய்த பாவத்திற்கு என்ன தண்டனை கொடுப்பார்கள் உலகத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம், மரண தண்டனை கூட நமக்கு கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்தார். இந்த உலகத்தில் எல்லா காரியத்திற்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், மாத்திரத்தெல்லாம், மெடிஷனத்தெல்லாம் எதுனா பண்ணிடலாம். ஆனால் பிரியமானவர்களை, பாவத்துக்கு எந்த மெடிஷனுங்க சாப்பிடுவீங்க? பாவத்திற்காக பலியான ஒரே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்தார். ஏன் மனுஷனாக பிறந்தார் அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், மனுஷனை தான் தெய்வமாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசுசாமி பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து அவர் கல்வாரி சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தார், தன் உயிரை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிறது, அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நமக்காக தான் அவர் காயம். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அதனால தான் அவர் நொறுக்கினாங்க, அவரை துக்கப்படுத்தினாங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் மேல் அந்த ஆக்கினை விழுந்தது. நம்ம சமாதானமாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம நிம்மதியாக வாழணுன்றதுக்காக அவர் மேல் அந்த அக்கிரமம் விழுந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புள்ள அந்த காயத்தினால நாம் குணமாக்கப்படுகிறோம். இன்னைக்கு எத்தனையோ வியாதியஸ்தர்கள், எத்தனையோ பிரச்சனையில் இருக்கிற ஜனங்கள், நான் நல்லா ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். கடைசி நேரம் டாக்டரால் கைவிடப்பட்டு, மாத்திரையால் கைவிடப்பட்டு, மரணம்தான் முடிவுன்னு சொல்லி தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட இடத்துலலாம் நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் அப்படியே உயிர் கொடுத்து அவங்கள எழும்பி நடக்க பண்ணியிருக்கிறார். நிறைய சம்பவத்தை நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை பெங்களூரில் பேப்டிஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன். ஒரு சகோதரர் கிட்னி ஃபெயிலர், சரீரமெல்லாம் பயங்கரமான பிரச்சனை. டாக்டர் சொல்லிட்டாங்க காப்பாற்ற முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், டாக்டர் சொல்லிட்டாங்க காப்பாற்ற முடியாது, டைம் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார்,
நான் ஜீவனை கொடுத்து அவரை உயிரோடு கூட நான் வீட்டுக்கு கொண்டு வருவேன், பரிபூர்ண விடுதலை தந்து சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, ஆண்டவர் சொன்னபடி அவரை சுகமாக்கினார். இன்னைக்கு எங்கள் சபையில் அவர் அங்கத்தினராக எங்கள் சபைக்கு வர்றார். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அந்த மாதிரி அற்புதம் செஞ்சுருக்கிறார். ஒரு முறை ஆம்பூர் போயிருந்தேன். அக்கா தங்கச்சி 2 பேரும் மந்திரத்தினால் பாதிக்கப்பட்டு படிக்கிற பிள்ளைங்க. ஒரு சகோதரி இன்ஜினியரிங் படிக்கிறான், அந்த சகோதரி டாக்டராக படிக்கிறாங்க. அவங்க படிப்பை கெடுத்து அவங்களுக்கு ரொம்ப மந்திரம் பண்ணி 2 பேரையும் படுக்கையில் போட்டாங்க. மரண படுக்கையில் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு போய் நான் ஜெபம் பண்ண போனேன். டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க காப்பாற்ற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த வீட்டுக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசுசாமி இறங்கி வந்தார். இயேசுசாமி சொன்னால், நான் இவர்களை குணமாக்குவேன், நான் இவர்களை எழும்பி நடக்கும்படி நான் செய்வேன், மறுபடியும் படிக்க வைப்பேன், டாக்டருக்கு அந்த மகளை படிக்க வைப்பேன், அந்த மகனை இன்ஜினியரிங் முடிக்க வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் சொன்னபடியே அந்த 2 பேரையும் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். எத்தனை அற்புதங்க ஆண்டவர். நான் உங்களுக்கு சொல்லட்டோமா, இயேசுசாமியை போல அந்த உலகத்தில் வேற தெய்வமே கிடையாது. வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நமக்கு ஜெயம் உண்டாகிறது. நமக்காக தாங்க அவர் அடிக்கப்பட்டார், உனக்காக தாங்க அவர் காயப்பட்டார். நீ செய்த பாவம், நீ செய்த அக்கிரமம், நீ செய்த அநியாயம், உன்னுடைய பிதாக்கள் செய்த பாவம் எல்லாத்தையும் மன்னித்து உங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படி கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மனுஷ ரத்தம், மிருக ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கும். நான் ஒரு குடிகாரனாக இருந்தேன். இதே பெங்களூர் பட்டணத்தில் கம்நல்லி மெயின் ரோட்டில் சண்டை போடுகிறவன் நான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். படுக்க வீடு கிடையாது, சாப்பிட சாப்பாடு கிடையாது, பிளாட்பார வாழ்க்கை. அவருடைய ரத்தம் என் பாவத்தை கழுவினதுனால நான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு அவருக்கு சாட்சியாய் நிற்க வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ அனாதையை போல கைவிடப்பட்ட நிலைமையில் பாருங்க, வசனம் சொல்லுகிறது போல ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து கொண்டிருக்கிறீங்களா? அது கீழே வசனம் சொல்லுது, ஆடுகளை போல வழி தப்பி போய்கிட்டு இருக்கிறீங்களா? அவங்கவுங்க வழியில் போயிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்ப பக்கம் வாங்க, உங்களை கர்த்தர் வழி நடத்துவார், எல்லா போராட்டங்களுக்கு விலக்குவார், சாபத்துக்கு விலக்குவார். நீ எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த ஜனமாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும் கவலையே படாதீங்க. தூக்கி எல்லாத்தையும் கர்த்தருடைய சமத்தில் கொண்டு வந்து என்ன நீங்கள் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மன்னிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார். நான் ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிற எல்லா கண்ணீரும், வேதனையும், துக்கமும் மறைந்து போகட்டும். இவர்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், இவர்களுக்காக நொறுக்கப்பட்டீர், இவர்களுக்காக காயப்பட்டீர். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினால் இவருடைய வியாதிகள் குணமடைவதாக. ஹல்லேலூயா. இவருடைய பாவங்களை கர்த்தர் கழுவுங்கப்பா. ரத்தத்தினால கழுவும், ஈசோப்பினால கழுவும். ஒரு நாள்ல என்னுடைய பாவத்தை மன்னித்து கழுவுனீங்களே, அக்கிரமத்தை மன்னிச்சிங்களே, என்னுடைய மீறுதல்களை மன்னித்து என்னை கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்கினீங்களே, அதே ஆண்டவர் இந்த மகனுடைய பாவத்தை, இந்த மகளுடைய பாவத்தை மன்னித்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும். அப்படி ரத்தத்தினால கழுவுங்கப்பா. ஒரு புது மனுஷனாக, ஒரு புது மனுஷியாக இந்த மகனையும் மகளையும் கர்த்தர் மாற்றும். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த மகளுடைய அக்கிரமத்தையும் ஆண்டவரை மீறுதல்களையும் மன்னித்து கழுவி ஒரு புது வாழ்க்கை, வழி தெரியாமல் அலைகிற அந்த பிள்ளைகளுக்கு நானே வழி என்பதை நீர் காண்பித்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்துல புகட்ட கரப்பா. உம்முடைய ஜீவன் அந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும், உம்முடைய கரம் இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் அப்பா. கர்த்தர் பலப்படுத்துங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இப்பொழுதே இந்த குடும்பத்தினுடைய பாவத்தை மன்னித்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட். ஒரே முறை இயேசு என்று சொல்லி நீ கூப்பிடுவாயா? இயேசு என்று சொல்லி கூப்பிடுவாயா? என் மகனே, உனக்கு நான் இறங்குவேன், என் மகளே, உனக்கு நான் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உனக்காக தான் நான் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி என்னையே நான் பலியாய் கொடுத்தேன். உன் பாவங்களை மன்னித்து உன் வியாதிகளை சுகமாக்கி உன்னை குணமாக்கி உன்னை எழும்பி நடக்க பண்ண நான் வல்லவராயிருக்கிறேன். என் வார்த்தைக்கு செவி கொடுத்து இயேசு என்று சொல்லி என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் நான் உனக்கு இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். அப்படியே நீர் இரக்கம் செய்யுங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த மகனை ஆசீர்வதியும், இந்த மகளை ஆசீர்வதியும். ஒரு பூரண விடுதலை தந்து கர்த்தர் பலப்படுத்தி நடத்துங்க. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.